Hello techies. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஐடில கரியர் கேப் இருக்கவங்க நிறைய பேர் ஜாப் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சோ ஐடில கரியர் கேப் இருக்கவங்க எப்படி ஜாப் எடுக்கலாம், அவங்க என்னென்ன மாதிரியான வேலாம் ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச ரீசன்ட்டா நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கரியர் கேப் இருக்கவங்க ஜாப் எடுத்திருக்காங்க. 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம். இன்ஃபேக்ட் என்னோட ஒன் ஆஃப் தி சிஸ்டர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே கரியர் கேப் வச்சுருந்தாங்க. அவங்க கூட இப்போ ஐடியில் ஜாப் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கரியர் கேப் வச்சுருக்கவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஐடியில் ஜாப் எடுத்தவங்கள. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஜாப் எடுத்தவங்களை வச்சு ஸோ இப்போ ஒரு கரியர் கேப் இருக்கவங்க எப்படிலாம் மூவ் பண்ணால் ஐடியில் ஈஸியாக ஜாப் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு கரியர் கேப் இருக்குது, 2 வருஷமா 3 வருஷமா 5 வருஷமா இன்ஃபேக்ட் ஏன் 10 வருஷத்துக்கு மேலே கரியர் கேப் இருக்குனாலுமே ஐடியில் ஜாப் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக ஜாப் எடுக்கலாங்கிறத கம்ப்ளீட்லி பார்க்கலாம். நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நீங்கள் ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனாலுமே டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்கமிங் நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக போடுவோம். அதை நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஐடியில் ஜாப் எடுக்கணும்னாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரியர் கேப் இருக்க பீப்புள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட மோர் தென் 2+ இயர்ஸ் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இது வரையும் ஒரு 1 லட்சம் ப்ரொஃபைலுக்கு மேலே பார்த்துருப்பேன். ஐடியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களே என்னோட டே டு டே ஆக்டிவிட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு 100 to 200 பேருக்கு மேலே பர் டேக்கே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஓவராலாக அவ்வளோ பேரை இதுவரை நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். ஓகேங்களா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், மோஸ்ட் ஆஃப் தி ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்புள், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்புளோட கேண்டிடேட்டோட ப்ரொஃபைலை நான் எடுத்து பார்த்தாலுமே கண்டிப்பாக அவங்களோட கரியரை காலேஜ் முடிச்சுட்டு 3 வருஷமோ 4 வருஷமோ கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒரு 10 பேரை பார்க்குறேன்னா ஒரு 8 பேருக்கு மேலே கிட்டத்தட்ட அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஒரு கரியர் கேப் இருக்குன்னா ப்ளீஸ் அதை நினச்சி பயப்பட வேணாம். பிகாஸ் ஐடியோட கல்ச்சர் படியே இதுவரை வந்திருக்க ஹிஸ்ட்ரி படியே நிறைய பேர் இந்த மாதிரி கரியர் கேப் வச்சுட்டு தான் ஜாப் எடுத்துருக்காங்க. ஸோ ஐடிங்கிறது படித்து காலேஜ் முடிச்சோன்னு வந்துட முடியாது, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஸ்கில் செட்லாம் லேர்ன் பண்ண தான் வர முடியுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்புளே கரியர் கேப் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்க கரியர் கேப் அப்படிங்கிறது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்து ஜாப் எடுக்கிற வரையும் மட்டும்தான் உங்களுக்கு அது ஒரு பிரச்சனை. ஒரு மினிமம் ஒரு 6 மாதம் to 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு 10 வருஷம் கரியர் கேப் இருந்தால் கூட அது ஐடி கம்பெனியில் பார்க்கவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு தேவையில்லை. ரீசெண்டாக இப்போ 1 இயர் ஒர்க் பண்ணிருக்கீங்களா, அந்த 1 இயரில் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. அதனால் கரியர் கேப் இருக்குன்னா ஜாப் எடுக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணணும். ஆல்ரெடி நிறைய பேர் கரியர் கேப் இருக்கவங்க ஜாப் எடுத்திருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி கரியர் கேப் இருந்தாலும் ஒரு 6 மாதம் to 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட வெறும் காலேஜ் டிகிரியை மட்டும் வச்சு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கனால தான் அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் எடுத்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்ப்பாங்க, அதை கிளாரிட்டியாக பொறுத்து. ஸோ கரியர் கேப் இருக்கவங்க ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, வரும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணக்கூடிய ஜாப் ரோல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகணும்னு நினைக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு 12th நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் பயாலஜி எடுத்திருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கவங்க, கொஞ்சம் படிக்க சிரமப்படுறவங்க நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை மேக்ஸ் இல்லாத குரூப்போ நிறைய பேர் எடுத்திருப்போம். இது பேசிக்காக நடக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு இடத்துல வீக்னஸ் இருக்குன்னா ரொம்ப கஷ்டமான இடத்துல போய் காம்படிட் பண்ணணும்னா பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு படிக்க ஆவரேஜாக வரும்னா ரொம்ப பயாலஜி எடுத்து ட்ரை பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு என்ன வரும், பாஸ் பண்ணால் போதுங்கனால கொஞ்சம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறைய பேர் எடுத்திருப்போம். கரெக்டாக அந்த மாதிரி தான் ஐடிலையும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக டஃப்பாக இருக்க ரோல், நிறைய ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்து படிக்கக்கூடிய ரோல்ஸை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுறப்போ டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். வேலையே கிடைக்காது, போகவே போகாதீங்கன்னு சொல்ல கஷ்டமாக இருக்கிறது அதிகமாக இருக்கும். அதுவே ஃப்ரெஷர்ஸ்லாம் பெருசாக போகாமல் பெருசாக நிறைய பேர் ட்ரை பண்ணாத மாதிரியான கொஞ்சம் ரோல்ஸ் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஜாப் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸ்லாம் எந்த ரோல் ட்ரை பண்ணுவாங்க, நிறைய பேர் டெவலப்மெண்ட் போகணும்னு ட்ரை பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட்லேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒன்று ஜாவா, பைத்தான், இல்லைனா ஃப்ரண்ட் அண்ட், இல்லைனா ஃபுல் ஸ்டாக்ல மர்ன் ஸ்டாக், இந்த மாதிரி வேரியண்ட்டில் டெவலப்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க. இல்லாட்டினா டெஸ்டிங் ட்ரை பண்ணுறாங்க நிறைய பேர். அதை விட்டா யூஎக்ஸ் டிசைனிங், அதை விட்டா இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது டேட்டா சயின்ஸ், இல்லை டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஜாப் ரோல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரெஷர்ஸ் ஜாப் எடுக்க நினைக்கிறேன். பிகாஸ் இதில் கரியர் growth நிறையா இருக்குது. ஸோ நீங்களும் இதில் போய் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணாமல் பெருசாக ஃப்ரெஷர்ஸ் ட்ரை பண்ணாமல் இருக்கிற மாதிரியான ஏரியாவில் ட்ரை பண்ணுங்கள். அது என்னென்ன மாதிரி ரோல் ட்ரை பண்ணனா, பேசிக்காக சப்போர்ட் இன்ஜினியர் ரோல் ட்ரை பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல் ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா அந்த மாதிரி ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ட்ரை பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ரோலுக்கெலாம் ஃப்ரெஷரோட காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 10 பேர் ஃப்ரெஷர் ஐடியில் வேலைக்கு போகிறாங்கன்னா
10ல் 6 பேர் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் தான் போகிறேன்னு நிற்பாங்க. மீதி பேரில் ஒன்று டெஸ்டிங்கோ இல்லை டேட்டா சயின்ஸ், டேட்டா சயின்ஸ் இல்லை க்ளவுட், இந்த மாதிரி பொசிஷனுக்கு நிறைய பேர் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலாக இப்போ நான் சொன்ன ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் கம்மியான பேர் போவாங்க. ஸோ அதனால் கம்பெனியில் இந்த மாதிரி கரியர் கேப் இருந்தவங்களா இருந்தாலும் ஓகே, டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் போகுதுன்னு நினச்சிட்டு எடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஃப்ரெஷர்ஸோ நிறைய காம்படிஷன் இருக்க ரோல் போகாமல் காம்படிஷன்ஸ் கம்மியாக இருக்க ரோலை ட்ரை பண்ணி போங்க. அடுத்தது செகண்டாக நீங்கள் மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, உங்களோட ஜாப் ரோலை நீங்கள் பிக் பண்ணுறது உங்களோட ஸ்டடிக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்க மாதிரி பிக் பண்ணிக்கணும். நான் ஒருத்தர் ரீசெண்டாக பார்த்தவர் கூட ஃபினான்ஸில் காலேஜ் முடிச்சிருக்காரு, பட் ஐடியில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் டெவலப்மெண்ட்டில் ட்ரை பண்ணிருக்காரு. பட் அவர் அதுவே ஹெச்ஆரில் ஃபினான்ஸ் ஓரியன்டாவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஃபினான்ஸ் ஓரியன்டாக அப்படியே ட்ரை பண்ணார் அப்படின்னா ஐடிக்குள்ளேயே ஃபினான்ஸ் ஓரியன்டாக ஜாப் இருக்குது, அதில் போகலாம். இல்லாட்டினா ஒரு சில பேர் இங்கிலீஷ் மேஜர் முடிச்சிருக்கேன்பாங்க, பட் இங்கிலீஷ் மேஜர் முடிச்சிருக்காங்கன்னா அப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லா வர மாதிரியான ரோல், லைக் ஹெச்ஆர், ரெக்ரூட்டர், பிஸ்னஸ் அனலிஸ்ட்லாம் அதிகமாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கிலீஷில் நிறைய பேர், அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காலேஜில் என்ன படிச்சிங்களோ அது ஓரியன்டாகவே ஐடிக்குள்ளே நிறைய வேலை இருக்குங்க. வெறும் டெவலப்மெண்ட் டெஸ்டிங் தான் கிடையாது. நீங்கள் எந்த ஸ்பெசிஃபிகேஷன் ரோலாக இருந்தாலுமே சரி கொஞ்சம் ரிலேட் ஆகிற மாதிரியான ரோல்ஸ் நிறைய ஐடிக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி எடுத்து ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சமாச்சு ரிலேட்டாக இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். சம்மந்தமே காலேஜில் எல்லாம் ஒன்று படிச்சுட்டு இங்கேயும் ஒன்று ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிலேட்டாக ட்ரை பண்ணால் கரியர் கேப் இருக்க பீப்புள் ஈஸியாக உள்ளே போயிட முடியுது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது தேர்டாக நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஓகே நான் இந்த மாதிரி ரோல் நான் பிக் பண்ணிட்டேன் ப்ரோ, ஸோ இந்த மாதிரி என்னோட சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் நான் கொஞ்சம் பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்தது மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்கள்கிட்ட இருக்க ஒரே ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தாங்க. நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். நான் சொன்னால அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 2009 ஒருத்தர் பாஸ் அவுட் ஆனாங்க, 2009 பாஸ் அவுட் ஆனாங்க, இப்போ ஐட்டில் ஜாப் எடுத்திருக்காங்க. அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால தான் ஜாப் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க இன்டர்வியூ போகிறப்போ ஃப்ரெஷர்ஸ் அவங்களோடய பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பேர் இன்டர்வியூ போயிருக்காங்க, அதில் 9 பேர் ஃப்ரெஷர்ஸ். இவங்க மட்டும் இவ்வளோ நாள் கரியர் கேப் வச்சுட்டு போயிருக்காங்க. பட் இவங்க இண்டிவிஜுவலாக ஒரு கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணி ஒரு 3 to 6 மாதத்துக்கு கிட்டத்தட்ட லேர்ன் பண்ணாங்க. லேர்ன் பண்ணி டெக்னிக்கல் ஸ்கில்லை ஸ்ட்ராங்காக வச்சு தான் போனாங்க. பட் அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆனது ஃப்ரெஷர்ஸை தாண்டி இவங்க தான். ஏன்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்குறப்பமே கூட ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு பெருசாக ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்காமல் விட்டுட்டாங்க. பட் இவங்க சீரியஸ்னஸ் புரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து படித்தனால கம்பெனி சைடில் கரியர் கேப்பை தாண்டி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கா, கொடுக்குற வேலையை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஸோ இவங்கள்ட்ட அந்த கெப்பாசிட்டி இருந்தனால இவங்கள எடுத்துக்கிட்டாங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைய வேண்டியதே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ அதனால் அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை எந்த ரோலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, ஹெச்ஆர்ஓ, சப்போர்ட்டோ, பிஸ்னஸ், ஸோ இந்த மாதிரி எந்த ரோல் ப்ரெஷர் கொஞ்சம் போகாத ரோல் நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். கம்பெனி சைட்லேயும் ரொம்ப எதிர்பார்க்குறதும் அது மட்டும்தான். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வெறும் ஒரே ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு அவங்களையே நம்பிட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் இருந்து அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துடும். எங்கேயுமே ஒரே வேலை ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு கரியர் கேப் இருக்குன்னா நீங்கள் டெக்னிக்கலாகவும் ஸ்கில்லை ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் வேலை லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி அந்த ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நிறைய பேர்த்தோட பேசி தெரிஞ்சு அங்கேருந்து நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களோட காலேஜ் படித்தவங்க என்னன்னு சொல்லிட்டு வேலைக்கு ஐட்டில் போயிட்டு இருப்பாங்க, அவங்களோட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி எப்படிலாம் போகிறதுன்னு கேளுங்க. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட கைடன்ஸ் எடுங்க. மல்டிபிள் பேர்த்த கைடன்ஸ் எடுத்துட்டு மல்டிபிள் பேர்த்துல நீங்கள் மென்டர்ஷிப் எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பண்ண வேண்டியது டெக்னிக்கலி ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு வேவை மட்டும் தாண்டி இந்த மாதிரி மல்டிபிள் வேலேருந்து லேர்ன் பண்ணுறது டெஃபினட்டாக ஸ்ட்ராங் ஆகும். ஸோ மல்டிபிள் வேலை லேர்ன் பண்ணுறதையும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தாண்டி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப், ஒரு கரியர் கேப் இருக்கவங்க ஜாப் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணிட்டாலும் இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு அமையிறது, ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கணுங்கிறது என்ன அப்படியா இருக்குன்னா ஒரு ரெஃபரன்ஸ் மூலிமா நீங்கள் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. பிகாஸ் இப்போ நானே கூட ஃப்ரெஷராக ஜாப் போகிறப்போ என்ன ஒரு ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணால தான் ஒரு மெக்கானிக்கல் இருந்து எனக்கு ஐடியில் ஆச்சராக ஜாப் எடுத்துறாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் இருக்கப்போ ஈஸியாக பவர் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்த மாதிரி காமனாக போயிட்டு 10ஓட 11 நவுக்கரியோட பிளாட்ஃபார்மில் அப்ளை பண்ணிட்டு கரியர் கேப் இருக்குன்னா டக்குன்ட்டு எதுக்கு இவர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுவே அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள யாரோ ஒருத்தர் உங்களோட ப்ரொஃபைலை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பார்க்குறாங்கன்னா ஓகே நம்ம ரெஃபரன்ஸில் அந்த ப்ரொஃபைல் கரியர் கேப் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தால் ஓகேன்னு சொல்லி கொஞ்சம் சீரியஸ்னஸ் எடுத்து பார்ப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ உங்களோட இருக்க அந்த ஒரு சின்ன கரியர் கேப்புங்கிற மைனஸை கொஞ்சம் ப்ளஸ் ஆகிறதுக்கு கம்பெனிக்குள்ளே மோஸ்ட்லி ரெஃபரன்ஸ் மூலிமா உங்கள் ப்ரொஃபைலை மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நவுக்கரியோட எந்த பிளாட்ஃபார்மில் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்
ஓப்பனிங் பார்த்தாலும் அங்கேயே அப்ளை பண்ணுங்கள். அங்கே அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக அந்த கம்பெனி லிங்க்டின்ல போட்டு ஆல்ரெடி யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த ஹெச்ஆருக்கு டேரெக்டாக ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஆல்ரெடி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்கள் கம்பெனியோட ஓப்பனிங் நான் நௌக்கரியில் பார்த்தேன், நான் இந்த மாதிரி டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கேன், என் ப்ரொஃபைலை ரெஃபர் பண்ண முடியும் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களோட ரெஸ்யூமை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அவங்க ரெஃபர் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸ் சர்க்கிளில் ட்ரை பண்ண பாருங்கள். நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து ட்ரை பண்ணால் எதுக்கு உங்களை எடுக்கணும்னு ஃபீல் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லையோ இல்லை வேறு தெரிஞ்சவங்க மூலிமா போக ட்ரை பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் லிங்க்டின் மூலிமா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் யாருமே இல்லைனா கூட நீங்கள் எடுக்க முடியும். ப்ளஸ் அதே மாதிரி உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை நீங்கள் ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே ஷோகேஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதை ரொம்ப நல்லா ஷோகேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ரெஸ்யூமை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணுறது, உங்கள் நௌக்கரி ப்ரொஃபைல் லிங்க்டின் ப்ரொஃபைலை ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணுறது, உங்களுக்குன்னு ஒரு ஆன்லைன் போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணுறது, இது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கரியர் கேப் உங்களுக்கு மைனஸாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக ஷோகேஸ் பண்ணி வைக்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்க, கிட்டப்பில் உங்கள் ப்ராஜெக்ட்லாம் போட்டு வச்சிருக்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டிஸ் கிடைக்கும். அதே மாதிரி லிங்க்டின் அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன லேர்ன் பண்ணிங்கன்னா அது எல்லாத்தையும் போடுங்க. ஓகேங்களா? ஸோ ஜாப் எடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல டெக்னிக்கலாக ஸ்கில் ஸ்ட்ராங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி அடிஷ்னலான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஷோகேஸ் பண்ணுறது, எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறது, ஒரு ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ கிட்டப்பில் ப்ரொஃபைல் போடுறது, ரெஃபரன்ஸில் போகிறது, இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேயும் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த 4 ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே ஈஸியாக ஜாப்புக்குள்ளே கரியர் கேப் இருக்கவங்க போயிடலாம். ஃபஸ்ட்டு ரோலை கரெக்டாக பிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ரோலை பிக் பண்ணுறதும் கொஞ்சம் படிக்க ரிலேட்டடாக இருக்க மாதிரி பிக் பண்ண பாருங்கள். தேர்டாக இருக்க மெயினான வெப்பனே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணுறது மட்டும்தான். லைக் மல்டிபிள் வேஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், தெரிஞ்சவங்க, யூடெமி கோர்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல லேர்ன் பண்ணி டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அடுத்து 4ஆவதாக இருக்க பார்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை நல்லா ஷோகேஸ் பண்ண பாருங்கள். ரெஸ்யூமை செம்மையாக பில்ட் பண்ணுங்கள். லிங்க்டின் ப்ரொஃபைல், நௌக்கரி ப்ரொஃபைல் எல்லாமே செம்மையாக பில்ட் பண்ண பாருங்கள். இல்லை உங்களுக்கு அதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா என்னோட மாஸ்டர் கிளாஸ் வாங்க, டீட்டெயிலாக சொல்லித்தரோம் எப்படி உங்களோட ஸ்ட்ராங்காக ஷோகேஸ் பண்ணாலும். கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேலே அந்த கோர்ஸஸில் லைவாக வந்து நானே எடுப்பேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் பயோவில், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், ஸோ ஹோப் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கரியர் கேப் இருக்கவங்க எப்படி ஒரு ப்ரொசீஜரை மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராச்சும் கரியர் கேப் வச்சுட்டு ஜாப் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலியமாக உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். அப்போ தான் அப்கமிங்கில் நல்ல வீடியோஸ் நம்ம ஐடி ஜாப் ரிலேட்டடாக பார்க்க முடியும் நீங்கள். ஸோ டில் எண்ட் வரை பார்த்துக்க தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஒரு அச்சா நவீன் சைனிங் ஆஃப்.